ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய. பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம். இன்று நாம் தியானிக்க இருக்கும் தலைப்பு ஆத்ம ஞானியே சிறந்த கர்மயோகி. ஆத்மாவை உணர்ந்து அதனோடு இரண்டரை ஏகமாய் கலந்தவன் ஆத்ம ஞானி. கர்மமே கண்ணாக தான் ஆற்றும் கர்மத்தோடு முழுமையாக கலந்தவன் கர்மயோகி. ஞானம் எல்லாவற்றிலும் ஆத்ம ஞானமே உயர்ந்ததாக பெரியோர்கள் கூறுகிறார்கள். குருட்சேத்திர யுத்தத்தில் நான் எப்படி எனக்கு பாடம் சொன்ன குரு துரோணாச்சாரியார், பாட்டனார் பீஷ்மர் போன்ற உறவினர்களை கொல்லுவேன் என்று மறுத்து குழப்பத்தில் இருந்த அர்ஜுனனுக்கு பகவான் கிருஷ்ணர் ஆத்மா அழிவில்லாதது, அழிவது உடல் மாத்திரமே என்ற ஞான யோகத்தை உபதேசிக்கிறார். அந்த ஞானத்தை புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலையில் அர்ஜுனன் இல்லை. எனவே அடுத்த நிலையில் உள்ள கர்மயோகத்தை உபதேசிக்கிறார். கர்மம் சடம். ஒருவன் கர்மம் செய்வதாலும் செய்யாது விடுவதாலும் ஆவது ஒன்றுமில்லை. பிராரப்த கர்மத்தோடு தான் ஒருவன் பிறக்கிறான். அவனுக்கு அது விதிக்கப்பட்டுள்ளது. அவன் அந்த கடமையை ஆற்றி முடிப்பான். அதனால் அவன் கர்மமும் கழியும், அதற்குண்டான பலனையும் அவன் அனுபவிக்கலாம். அர்ஜுனன் போர் புரிய மறுத்தபோது அவனை பார்த்து பகவான் சொல்கிறார், அர்ஜுனா, நீ க்ஷத்திரியன், போர் புரிவது உன் கடமை. எதிரில் அணிவகுத்து நிற்கும் உன் எதிரிகள் அனைவரும் என்னால் ஏற்கனவே கொல்லப்பட்டு விட்டார்கள். நீ கொன்றாலும் கொல்லாவிட்டாலும் அவர்கள் சாவது உறுதி. நீ ஏற்கனவே கடவுளால் முடிவு செய்யப்பட்ட ஒரு காரியத்தையே நிறைவேற்றுகிறாய். நீ அவர்களை தன்னிச்சையாக கொல்வதாக எண்ணிக்கொள்ளாதே. நீ கர்த்தா அல்ல, நானே கர்த்தா. எனவே போரில் அவர்களை வென்று ராஜ்யத்தை அடைந்து சுகபோகங்களை அனுபவிப்பாயாக என்று உபதேசிக்கிறார். கர்த்தா நான் எனும் அகந்தை இருக்கும் வரை கர்ம பலனையும் அவன் அனுபவித்தே தீர வேண்டும். கர்த்தா யார் என்று பார்த்து தன்னை உணர வேண்டும். அதுவே ஞானம். கர்த்தா நான் அல்ல என்ற உணர்வோடு ஆத்ம ஞானியால் ஆற்றப்படும் கர்மங்களின் பலன் அவனை சேர்வதில்லை. ஒரு ஆத்ம ஞானி அகர்மி. அவனுக்கு கர்மம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. இருப்பினும் அவன் செய்யும் கர்மங்கள் உலக நன்மைக்காக செய்யப்படுகின்றன. ஒரு ஆத்ம ஞானி கோடான கோடி மக்களுக்கு முன் உதாரணமாக திகழ்பவர். அவரை பின்பற்றும் பாமர மக்கள் அவருடைய செயல்பாட்டையே பாடமாக எடுத்துக்கொண்டு பின்பற்றுவார்கள். எனவே ஆத்ம ஞானி சாதாரண மக்களுக்குண்டான செயல்பாடுகளையே அவரும் செய்வார். உதாரணமாக சமீபத்தில் நம்மிடையே வாழ்ந்த காஞ்சி முனிவர் மகா பெரியவரை குறிப்பிடலாம். அவரே ஒரு ஆலயம். இருப்பினும் தன் சிஷ்ய கோடிகளின் நன்மைக்காக காமாட்சி அம்மன் ஆலயத்திற்கு அவ்வப்போது சென்று வருவார். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுரவாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ளப்புலனைந்தும் காளா மணிவிளக்கு என்பது திருமந்திரம். பகவான் ரமணர் தன் 16ஆம் வயதில் வீட்டு விட்டு புறப்பட்டு அப்பன் அருணாச்சலேஸ்வரனை காண திருவண்ணாமலை சென்றார். அண்ணாமலையார் கோயிலை அடைந்தவுடன் தன் புற அடையாளங்கள் யாவற்றையும் நீக்கி பாதாளலிங்க கோயில் நிட்டையில் ஆழ்ந்து சாட்சாத் அந்த அண்ணாமலையார் சிவஸ்வரூபமாகவே சகஜ ஆத்ம ஞானியாக மாறிவிட்டார். மகா பெரியவர், ரமண மகரிஷி போன்ற ஆத்ம ஞானிகள் திருமந்திர பாடலுக்கு சாட்சியாக சாமானிய மக்களின் உள்ள பெருங்கோயிலில் தெய்வமாக பூஜிக்கப்படுபவர்கள். வேகமாக சுழலும் பம்பரம் நிற்பது போல் தோன்றும் ஆத்ம ஞானியின் சன்னதியில் அனைத்து உயிர்களும் இயக்கம் பெறும். ஞானிகளின் சும்மா இருக்கும் நிலை என்பது ஓயாத இயக்க நிலை. அது இயக்கமற்ற சோம்பல் அல்ல.
கதிரவன் சன்னதி மாத்திரத்தில் அகிலம் முழுதும் இயக்கம் பெறுவது போல் ஆத்ம ஞானியின் சன்னதியில் அனைத்தும் உயர்வரும். ஆன்ம ஞானியான வடலூர் வள்ளலார் இறந்தவர்களை உயிர்ப்பித்தார் என்று வரலாறு கூறுவது உண்மைதானே? ஓம் தத் சத். நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே. வணக்கம். நன்றி.